தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக அருமை தம்பி ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார். ஒரு பானை சோட்டிற்கு ஒரு அரிசி பதம் என்பது போல 234 சட்டமன்ற தொகுதிகளில் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற இந்த விஜய் அவர்கள் போட்டியிடுகிற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக இன்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு பூரண மதுவிலக்கு வேண்டும். ஒரு துளி மதுவில்லாத தமிழகம் எங்களுக்கு வேண்டும். போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும். பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கல்லூரியிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி பெண் பிள்ளைகளை நம்பி வந்து இன்று கல்வி பயிலுவதற்கு அனுப்ப இயலவில்லை. ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வது போல அந்த ஆசிரியர்களே இன்று பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். தமிழகத்திற்கு ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் முன்னெடுத்து வைப்பதற்காக கர்மவீர ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மகாத்மா காந்தியடிகளின் பாணியில் இன்று அரசியல் களமாட தீர்மானித்து இன்று இந்த ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் தம்பி அவர்கள் இன்று நிறுத்தப்படுகிறார்கள். 234 தொகுதிக்கும் அடையாளமாக ஒரு தொகுதியில் இன்று வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். அதாவது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதி பெரம்பூர் தானே. இன்னைக்கு இது பரவலா இந்த 234 தொகுதிகளையும் பெருசா பேசப்படுகிறது இந்த தொகுதியினால. அப்ப எங்களுடைய பண வலிமை எங்களுடைய பேக்ரவுண்ட் வச்சு இந்த ஒரு தொகுதியில தான் கான்டெஸ்ட் பண்ண முடியும். அதனால இந்த தொகுதியில கான்டெஸ்ட் பண்ண இல்ல. நாங்க எல்லா கட்சிக்கும் எதிராக தான். ஏன்னா விஜய் அவர்கள் ஃபர்ஸ்டா ஒரு தேர்தல் அறிக்கை விட்டப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பூரண மதுவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம் அவருடைய அறிக்கையில இடம்பெற்று இருந்தது. ரைட்டா? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய வேட்பாளர்களை எடுத்து பாருங்க. ஒரு வேட்பாளர்கள் கூட விஜயோட கட்சியில கரெக்டான ஆளுங்களா இல்ல, சரியான ஆளுங்களா இல்ல. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அவர்களுக்கும் இங்க எங்களுடைய கட்சி எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கிற திராவிட கட்சிகளை எடுத்து பாருங்க, அவங்களும் ஆதரவு அளிக்க முடியாது. அதாவது கர்மவீர ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பாணியில இயங்குற எந்த கட்சியும் இன்னைக்கு தமிழகத்துல இல்ல. அந்த ஒரு அரசியல் மாற்றம் இங்க வரணும். அதுதான் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தது. இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில நிறைய பிரச்சனைகள் இங்க மக்களுக்கு இருக்கு. இந்த ஒரு இது மழைநீர் கால்வாய் இன்னைக்கும் சரி செய்யப்படாம இருக்கு. இங்க ஒரு குடி தண்ணீர், அதாவது நீரின்றி அமையாத உலக மக்களுக்கு அடிப்படை இதுவான வசதியான குடிதண்ணீர் வசதி இன்னைக்கு இங்க இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அப்ப 24 மணி நேரமும் நல்ல குடிநீர் வழங்குறதுக்கு வக்கில்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு நடைபெற்று இருக்கு. அப்படின்னா இதுக்கு ஒரு மாற்றம் வரணும். அவ்வளவுதான். வச்சு உங்க கண்ணுல நீங்க குத்தி பாருங்க, அது ஒரு வலி வரும். அது போல நாங்க களத்துல இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பா நீங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒரு வலி ஏற்படும். ஒரு வலியை ஏற்படுத்துவோம். டாக்டர் ஆஸ்லின் பெல்மின் கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி தான், நம்ம சொன்ன மாதிரி தான். கண்டிப்பா ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் தான். அதுக்காக நான் எவ்வளோ பாடுபட முடியுமோ மக்களுக்காக நம்ம பாடுபடுவோம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்ண அன்னிலிருந்து நமக்கு அதே தான் மோட்டிவ், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம போயிடுவோம். அதுக்கு யார் எது இருந்தாலும் நம்ம கண்டிப்பா நம்ம முன்னாடி வந்து ஆகும். என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அங்கே மென்ஷன் செய்து கொடுத்தாச்சு. எதுவும் பண்ணல, நம்ம மக்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இருக்கிற ஆபரணங்களை வைத்து ஒரு மனிதனை யாரும் எடை போடக்கூடாது. அவருடைய மனசு எப்படி இருக்கு? அதாவது அவரு நான் 5 வருஷமா இந்த தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியை களமாடிட்டு இருக்கிறேன். இந்த தேர்தல் வந்தப்போ நான் எல்லாரும் எங்க கட்சியில பரவலா இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள், எல்லா உறுப்பினர்கள், எல்லா மக்களுக்கும் எடுத்து சொன்னோம். நம்ம 234 தொகுதிகளையும் கேண்டிடேட்டை நிறுத்தி கான்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒரு ஆள் கூட முன் வரல. தலைவரே எத்தனை லட்சம் பணம் கிடைக்கும் அப்படிதான் கேட்கறாங்க. அப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை, அப்படி மாத்திட்டாங்க. அப்போ தம்பி ஆஸ்லின் பெல்மின் அண்ணா நம்ம கான்டெஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு தொகுதியிலாவது நிக்கணும், நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்த அந்த ஒரு மனசு, அதை தான் நீங்க பார்க்கணும். அவர் போட்டிருக்கிற ஜுவல்ஸ் வச்சு என்ன நிர்ணயிக்க முடியும்? அண்ணன் கரிநாடார் கூட நிறைய ஜுவல்ஸ் போட்டிருந்தாரு. ஆனா மக்கள் பிரச்சனைகளை களமாடலையா? மக்களோட களமாடலையா? அதான் கேட்டேன். தேர்தல் களத்தில் நம்ம கால் வச்சுட்டோம். பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தைரியமும் திராணியும் இல்லைன்னா இந்த களத்துல கால் வைக்க மாட்டோம், பதிக்க மாட்டோம். வச்சுட்டோம், அதை ஃபேஸ் பண்ணும். அதான் சொன்னேன், ஒரு பானை சோட்டிற்கு ஒரு அரிசி பதம். ஒரு தடவை கொடுத்து பாருங்க பெரம்பூர் மக்களே, ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்து பாருங்க.
ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு எப்படி இந்த கட்சி களமாடுது, அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துது மட்டும் நீங்க பாருங்க. இன்னும் உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், சிரிப்பீங்க. ஆனா நீங்க பாருங்க ஒரு மாற்றம் எப்படி உருவாகும் மட்டும் நீங்க பாருங்க.